உறவுகளுக்கு வணக்கம். நிறைய வேலைப்பளுக்கு இடையில காணொளி போட கொஞ்சம் காலதாமதாவது. சரி, அதை விடுங்க. என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் தற்குறி பார்த்துருக்கோம். இப்படி ஒரு தற்குறி பார்த்துருக்கோம், ஆச்சரியக்குறி பார்த்துருக்கோம், அறிகுறி பார்த்துருக்கோம். இன்னைக்கு மடக்கு ஊதி பார்க்க போறோம். என்னடா மடக்குன்னு இதை தப்பா சொல்றாருன்னு, அது ஒன்றும் இல்லை. அதாவது விஜய்க்கு அந்த தாவேக்காவுடைய கட்சிக்கு அந்த விசில், அதாவது விசில்னு சொல்லக்கூடிய தமிழ்ல மடக்கு ஊதிய கொடுத்துட்டாங்க. அதனால இந்த பக்கம் திரும்பினா மடக்கு ஊதி, இந்த பக்கம் திரும்பினாலும் மடக்கு ஊதி. உங்களுக்கு தவறுதலா கேட்டா நிர்வாகம் பொறுப்பு இல்லை, நான் தமிழ்ல பேசுறேன். மடக்கூதியை வச்சுக்கிட்டு இந்த மடக்கூதி பண்ற வேலைக அவர்களுக்கு பேர் வச்சிருக்கேன், மடக்கூதி வச்சிருக்கனால அவங்களுக்கு மடக்கூதின்னு பேரு. அந்த மடக்கூதியை வச்சுட்டு இந்த மடக்கூதி என்னென்ன வேலைகளை செய்யுதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இருக்கு. இந்த சத்தம் பத்தாது விசில் போடு அப்படிங்கிறது போல இருக்கு. ரத்தம் பத்தாது விசில் போடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இதை தமிழ்ல ஒரு தம்பி பாடி இருக்கான், பாக்குறீங்களா? பாருங்க. விசில் போடு சாங் ஹாஸ் அ தமிழ் வெர்ஷன். இப்ப கேளுங்க இந்த பாட்டை. சத்தம் பத்தாது மடக்கூதி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. குத்தம் பார்க்காத மடக்கூதி, இது என்ன இது? ரத்தம் சிந்தட்டும் மடக்கூதி, என் நம்பி என் நண்பா மடக்கூதி. பார்த்திருப்பீங்க. சரி, காணொலியில எதுக்கு எடுத்தோனே அப்படியே போய் அடிக்கணும், கொஞ்சம் சிரிச்சுட்டு போவோமே அப்படின்ட்டு சிரிக்கலான்னு நான் வந்தேன். சரி, அதை பார்த்து நீங்களும் சிரிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா விஜயோட பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. ஒருவனை நம்ம கலாய்க்கிறது, நம்ம அறிவார்ந்த கருத்துக்களை வைக்கிறது, இப்படி செய்யலாம். அவனை கலாய்ச்சிக்கிட்டு அறிவுகட்டத்தனமான கருத்தை வச்சுட்டு அவனை கலாய்ச்சிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. பார்த்திருப்பீங்க இந்த பாடல், அந்த தம்பி எப்படி பாடினா அப்படின்னு. ஏன்னா தமிழ்ல இருக்கு அந்த மடக்கு ஊதி அப்படின்னு. அது மடக்கி ஊதக்கூடிய ஒரு பொருள்னால அது மடக்கு ஊதி அப்படின்னு இருக்கு. அதனால அந்த கொடுத்துட்டாங்க. இதே ஏன்னா யாருக்கு என்னென்ன போகணும்னு தெரியணும்ல. இப்ப அண்ணன் சீமானுக்கு விவசாய சின்னம் போகணும்னா செத்த விவசாயிக்கு உயிர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கு. விவசாய சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி இந்த எப்படி சொல்றது, ஒரு உயிர்நேயம், ஒரு மண்ணின் வளங்களை பத்தி பேசக்கூடிய கட்சிக்கு அந்த சின்னம். அதுக்காக பாஜக எதுக்கு தாமரை கொடுத்தான், இலைக்கு ரெட்டலை அதிமுக இது கொடுத்தான், உதயசூரியனுக்கு எதுக்கு டிஎம்கே கொடுத்தான் வராதீங்க. இப்ப இருக்கக்கூடிய நடப்பை நம்ம பேசுவோம். அதாவது அழியக்கூடிய சில விலையை செய்யக்கூடிய ஆட்களுக்கு சில இதெல்லாம் இது வேணாலும் அழிஞ்சிச்சுங்கிறத பொருள் இருக்கும். அதே போல இந்த தாவேக்காக்கு இப்படி அந்த மடக்கூதிகளுக்கு எதுக்கு மடக்கு ஊதிய கொடுத்தான் அப்படின்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் ஒரு மடக்கூதி. ஏன்னா மடக்கி தவறான கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய மடக்கு ஊதி திரும்ப சொல்றேன், நான் தவறுதலா எதுவும் பேசல. அந்த பேச்சு பேசும்பொழுது அப்படிதான் தெரியும். ஆனா அப்படி இல்லை. இது நான் தவறான கருத்தையோ தவறா தாக்கியோ பேச கிடையாது, ரொம்ப தெளிவாக நம்ம பேசுவோம். அந்த மடக்கூதிய இந்த மடக்கூதிகளுக்கு கொடுக்கும் பொழுது சரியா செயல்படுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் பார்த்திருப்போம், திருச்சியில பார்த்திருப்போம், நாமக்கல்ல பார்த்திருப்போம், கரூர்ல இந்த மடக்கூதிய பார்த்திருப்போம். 41 பேரை பொண்ண இந்த மடக்கூதிகளுக்கு மடக்கூதிய கொடுத்தது உங்களுக்கு தெரியும். சரி, விடுங்க. இப்ப இவனை அவன் கலாய்க்கலாம், அவனை இவன் கலாய்க்கிறான், இப்படி நிறைய இருக்கும் பொழுது நம்ம கருத்துக்களை சொல்றோம், எதிர்கருத்துக்களை சொல்லி அவனை கலாய்க்கிற துணியில நம்ம பேசும் பொழுது தெரியும். ஆனா தன்னைத்தானே கலாய்க்கிறத பாத்துருக்கீங்களா விஜய் அவர்கள்? பாருங்க. நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. பார்த்திருப்பீங்க. தலைவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் போல விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு, அப்படியே மடக்கூதி குஞ்சுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்றேன். இந்த மடக்கூதி குஞ்சுகள் என்னென்ன வேலைகளை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐயா புஷிய அடந்து அவரு மடக்கூதி குஞ்சா செயல்படுறாரு, ஆலோசனை அவர் ஒரு மடக்கூதி குஞ்சியா செயல்படுறாரு, அந்த நிர்மல் குமார் அவர் ஒரு மடக்கூதி குஞ்சியா செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த லோயலா மணின்னு வயகரா மாத்தையை போட்ட மாதிரி தெரியவான ஒரு பையன், அவன் மடக்கூதி குஞ்சா தெரியறான். பாருங்க, இப்படி விசில் அடிச்சா குஞ்சுன்னு சொல்றேன், நீங்க தவறா நினைக்காதீங்க, அதை தமிழ்ல சொல்றேன். அவர் விசில்னு சேர்த்து விட்டாப்புல நம்ம மடக்கூதி குஞ்சு அப்படி. இப்ப நம்ம யாராவது விஜய் ரசிகர் வாங்க மடக்கூதி குஞ்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும்னு தோணுது. ஏன்னா அவர்களுக்கு தெரியுமே மடக்கூதியில அவங்க, ஏன்னா மடக்கூதியே அவங்களுக்கு சின்னமா இருக்குல்ல. அப்ப அவர்களை நம்ம எப்படி சொல்றோம்னா கலாய்க்க கூடாது. நம்ம சொல்றோம் இது மடக்கூதி அப்படின்னு. அதனால எப்படி நம்ம கலாச்சார பத்தாதுனே அவரே கலாச்சிக்கிட்டார். விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு.
யா இப்ப நாங்க எப்படிங்க வந்து பேசுறது, எப்படி நாங்க பொழப்ப ஓட்டுறது சொல்லுங்க. அறிவார்ந்த மக்களுக்கு அறிவார்ந்த ஒரு சமூகம், அறிவின் கொடிகட்டி பறந்த ஒரு சமூகம் இன்னைக்கு அறிவு கட்ட நிலையில இருந்துக்கிட்டு உங்களுடைய படத்துக்கு வரக்கூடிய அந்த ரிவ்யூ போல டாக்டர் வாசல்ல இருந்து அவங்க பேசுற பேச்சு, பிடிக்கக்கூடிய அந்த கஞ்சா, அந்த போதை வசதிகள், விஜய்ங்கிற பெரிய போதை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சமூகம் நாசமா போயிடுச்சுங்கிற வலி வேதனை இருக்கும்ல, அந்த வலி வேதனையெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகளை மடக்கூதி குஞ்சு அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இருக்கு அந்த வழி இருக்குல்ல. எவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு சமூகம், ஒரு தமிழ் சமூகம். அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் இருக்குன்னு அது இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒருவன் வந்து இவன் சொல்லிக்கிறாங்க, ஒரு ஒரு கட்டிடம் கட்டணும், ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கு, அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இன்னுமே இல்லாம தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டின ஒரு தமிழன், அப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு தமிழன், அதே போல மருத்துவத்தில் பேர் போன தமிழன், இப்படி அனைத்திலுமே ஆயக்கலைகள் 64 கற்று கொடுத்த தமிழன் இன்னைக்கு அறிவு கட்டு மதுமத போத விஷய போதையில் இருக்கார் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் இல்ல, இவர்களை திருத்த வேண்டும் என்ற விஷயம் இல்ல. அந்த விஷயம்லாம் வச்சுதான் இந்த மடக்கூதிகளை கண்டிப்பாக திருத்த போறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் இது மடக்கூதி தான் வச்சுக்கிட்டு இவங்க வாயில ஊதுற ஊது தாங்க முடியல. அதாவது இவர்கள் என்னென்ன வேலை செய்தார்கள் பார்க்குறீங்களா? அதாவது இந்த பக்கம் மடக்கூதி, இந்த பக்கம் மடக்கூதி பாருங்க. பார்த்துருப்பீங்க. அட்டுடியங்க அராஜகம் இரிட்டேட்டுமாங்கல, அப்படியே பிடிச்சு செவுனிலே பட்டு பட்டுன்னு அடிக்கணும்ல, அது போல இவன் இந்த மடக்கூதி ஊதுறவங்களை பார்த்தா தோணுது, இந்த மடக்கூதியும் உனக்கு ஊதுறதுக்கு ஒன்று இடம் இல்லையா மடக்கூதி அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. கேட்கணுமா கேட்கக்கூடாதா சொல்லுங்க? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது மட்டும் இல்லை, சிறப்பாக ஒரு சம்பவம் இருக்காங்க தெரியுமா? அதாவது ஒரு கோவிலில் போய் ஆஞ்சநேயருக்கு வடமாலை செலுத்தி பார்த்துருப்போம். அதுவும் எதன் பொருட்கள் அவர் வடையை தின்னார் நமக்கு தெரியல. இந்த பிராமணாள்கள் எப்படி சொல்லக்கூடிய வழியே இல்லாமல் இப்படி சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லாம சம்பாதிக்கிறதுக்கு வழி பெயின், அந்த வழியும் இல்லாம சம்பாதிக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய இவர்கள் இந்த வடமாலை சாத்தினாங்க, பணமாலை சாத்திருப்பாங்க, பூமாலை சாத்திருப்பாங்க, இப்படி நிறைய இருக்கு. ஏன் பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை கூட சாத்திருப்பாங்க. ஆனா இவங்க இந்த மடக்கூதியை சாத்திருக்காங்க. பாத்துருக்கீங்களா? பாருங்க. பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு கோவிலில், விழுப்புரம் நினைக்கிறேன், விழுப்புரத்தில் வந்து ஒரு கோவிலில் போயிட்டு அது ஒரு பெண் தெய்வம் மாதிரி இருக்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசில்லையே மாலையை கோத்து, அப்படியே மடக்கூதியிலேயே கோத்து, சாமிக்கு போடுறதுனால கொஞ்சம் நாகரிகமாக பேசணுமே சொல்லிட்டு விசில்னு சொல்கிறோம். அந்த மடக்கூதிகள் இருக்குல்ல விசில், அதுலேயே மாலையை கோத்து கொண்டு போய் கடவுளையே மடக்கூதியாக மாற்றிருக்காங்க. இப்போ எப்படி இருக்கும்? தவறா சொல்லுங்க, விசில் அடிக்க வைக்கிறாங்க கடவுளையே. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? அதாவது அறிவார்ந்தவர்களுடன் சேர்ப்பு, அறிவார்களுடைய சேர்மானம், அறிவார்ந்தவர்களுடைய பழக்க வழக்கம், அறிவார்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை சேர்ந்தா நம்ம அறிவார்ந்திருப்போம். இப்படி மடக்கூதிகளுடைய பழக்க வழக்கம் இருந்தால் நம்மளும் ஒரு மடக்கு ஊதியா தான் தெரியணும். அப்படி கடவுளையே மடக்கு ஊதியா மாத்த பார்த்திருக்கானுங்க இந்த மடக்கூதிய. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயல் இல்லை சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள், பார்க்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள், மற்ற சொந்தங்கள் அனைவருக்குமே சொல்றேன், நான் தவறுதலான வார்த்தையை பயன்படுத்த கிடையாது, அந்த நோக்கத்திலையும் நான் பயன்படுத்த கிடையாது. நான் தெளிவாக சொல்றேன், மடக்கூதி அவ்வளவுதான், அதை தான் நான் சொல்றேன். அதனால இவ்வளவு வன்மமாக பேசுறேன். வலி வேதனை இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை நாசமாக்கி இப்படி நாசம் கட்டு போய் வச்சுட்டாங்க, கோபம் இருக்கு. தேவையில்லாம வந்து வாண்டடா ஏதாவது பேசி வாங்கி கட்டிட்டு போவாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு அறிவார்ந்த இந்த தமிழ் சமூகம் இன்று அறிவை இல்லாதது போல தெரிவதற்கான காரணம் என்ன? திரைப்போதை, மதுமத போதை, விசை போதை, திரைப்போதை. அந்த போதையின் வெளிப்பாட்டினாலதான் நீங்க நிறைய பேரை பார்க்கிறோம். இவ்வளவு தற்கூதிகள்,
இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவர்கள் மடக்குதிகளாக எப்ப மாறினாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் மாத்துச்சு. அவன் தற்குறின கோவம் வந்துச்சு தலைவனுக்கு, தற்குறி சொல்லாத நான் அறிகுறி ஆச்சரிய குறி அப்படின்னா அவன் சொல்லிட்டான் போடா மடக்கூதி அப்படின்னு. தேர்தல் ஆணையம் சொல்லிட்டான் இந்த ஊது போ அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம், எப்படி கட்டமைப்பு சீரமைப்பா இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் இந்த திராவிட திருவாளர்கள் கையில மாட்டி நாசமா போனது இல்லாம அதுக்கு துணை போன எங்க அண்ணன் திருமா போல எப்படி சொல்றது ஒரு ஆட்கள்னால நிறைய பேர்னால நாசம் கழிஞ்சு போச்சு. போன இந்த தமிழ் சமூகம் மீட்டெழுக்கிறதுக்கு ஒரு விஷயமா வந்து நீங்கள் எல்லாம் தமிழர்கள் தமிழ் தேசியம்னா இப்படி இந்த ஒரு அரசியல்னா எப்படி இருக்கும், வாக்குக்கு பணம் கொடுக்காது இத்தனை வாக்குகளை 30 லட்சம் வாக்குக்கு மேல வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இந்தியாவிலேயே முதல்ல ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி. அப்படிப்பட்ட ஒருவன் நீங்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நாம் வாழணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படிதான் நாம் அறிவார்ந்த சிந்தனையில் இருக்கணும் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் திரும்ப வந்து இல்ல நாமெல்லாம் மடக்கூதி ஆளுக்கு ஆளுக்கு வாயில வச்சு மடக்கூதியை வச்சுட்டு ஊதுங்க அப்படின்னா செருப்பு கழட்டி அடிக்கணும்னு தோணுமா தோணுதா? அதுதான் வலி வேதனை இருக்குல்ல. எவ்வளவு ஒரு கடினப்பட்டு பொருளாதார செலவு வேலைக்கு போய் அந்த பணத்தை வச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினப்பட்டு சில வேலையை செஞ்சிருக்காங்க. காலையில வேலைக்கு போயிட்டு இரவு வந்து அந்த காசையே போட்டு அந்த சின்ன ஒரு துண்டறிக்கையா இருக்கும் போஸ்ட்ல எல்லாம் ஒட்டுவோம் அந்த மின்கம்பத்துலலாம், அதை போய் ஒட்டி நிறைய ஆட்கள் இன்னும் இருக்காங்க இங்க. அப்படி வேலை செஞ்சவங்களாம் இன்னைக்கு வந்து அமைதியா இருக்காங்க. ஏன்னா அது ஒரு சூழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களோட கையிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மைதா பாசம் உள்ள போய் வீங்கி இருக்கும். அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து காவல்துறையில் வேலை பார்த்தோம் வம்புழுப்போம், இவங்களுக்கு வேலையே இல்லையா லூசு பயிலுவா அப்படின்னு சொல்லி திட்டுவோம். நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற அளவுக்கு திட்டோம். யாரை விமர்சனம் செய்தோமோ அதன் பிறகு அவரால் நேசிக்கப்பட்டு அவனை நேசிக்கப்பட்டு இந்த கட்சியில வந்தால் நம்மனா அப்ப அவ்வளவு கடினப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படியெல்லாம் பட்டு அண்ணனோட சீமானோட உறுதுணையா நின்று இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்து அண்ணன் அப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதை அழிக்கும் நோக்குல தீய சக்தியோட மறு உருவம் தான் இவங்க மடக்கூதிகள். அவர்கள் வந்து இந்த வேலைகளை செய்யறாங்க. ஒரு வலி வேதனை இருக்கும்ல, அந்த வலி வேதனைக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு. கெட்ட வார்த்தையாக இல்லாத ஒரு தமிழ் வார்த்தை இப்பொழுது சில காலையில கெட்ட வார்த்தையா பேசும்பொழுது நான் சொல்லுவேன்டா மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். அதுதான் அதனோட தாக்கம் தான். அதனால நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோல ரொம்ப பேசி காணொலியில் ரொம்ப பேசி ஓ அப்படின்லாம் இல்லை, தெளிவா வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பிணி ஏற்பட்டால் எப்படி மருந்து உங்களுக்கு பிடிக்காத மருந்தையை எடுத்து உட்கொண்டு அந்த பிணியை போக்குறீங்களோ அதே போல இந்த சாக்கடையா இருக்கக்கூடிய இந்த அரசியல்ல இந்த தமிழ்நாடே ஒரு பிணியில் இருக்கக்கூடிய இது மாறணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா அருட்கொடை மருந்தாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான அவருடைய முகமே சின்னமாகக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினாதான் இந்த நாடு நாடாக இருக்கும். இல்லை என்றால் பல மடக்குதிகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறி கெட்டொழிந்துவிடும் இந்த திராவிட திருவாளர்களுடைய அடிப்படை தத்துவத்தால. அதனால தயவு செய்து உணர்ந்து உங்களுடைய வாக்கை எதிர்கால தலைமுறை வாழணும், இந்த மண்ணின் வளம் வாழணும், நாம் நலமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமான் இருக்கார்ல அவருடைய முகமாவே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் சரியா இருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்து மடக்கூதியில போய் போட்டீங்கன்னா நாமளும் ஒரு மடக்கூதியாக மாறிடுவோம். அதெல்லாம் கருத்துல கொண்டு செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.